நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? வேண்டான்னு சொன்னேன்ல. ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு திரும்ப வந்துடலாம். அங்க என்ன ரொம்ப நேரமா இருக்க போறோம்? உன்னை ரொம்ப அடிச்சிட்டாங்களாப்பா. நீ இப்பவும் திருந்த மாட்டல. என் பையனை கொண்டு போட்டுணுன்ற முடிவுல நீ கிளம்பி வந்திருக்கியாடி? அச்சுதா, பசங்களை விட்டுட்டு போன உங்களுக்கு அவங்களோட மதிப்பு எப்படி தெரியும்? கண்டவங்களுக்காக சாகிறதுக்கும் மாரடிக்கிறதுக்கும் நான் என் மகனை வளர்க்கல. அச்சுதா, நான் பேசாத. கொஞ்சம் கூட அறிவில்லாத நீங்களும் உங்க பொண்ணுங்களும் எனக்கு முக்கியம் இல்ல. என் பையன் தான் எனக்கு முக்கியம். அசோகா, உன்னுடைய பொருள் எல்லாத்தையும் எடுத்து வை. நம்ம இங்க கிளம்பலாம். அப்பா சொன்னது கேட்கலையாடா? போதும், இவங்க கூட இருந்ததெல்லாம் போதும். அம்மா, நீங்க டென்ஷன் ஆற அளவுக்கு எதுவுமே நடக்கல. இந்த அளவுக்கு நடந்திருக்கு போதாதா? யாரோ சில ரவுடிங்க உன்னை அடிச்சு கொள்ள முயற்சி பண்ணதுக்கு அப்புறமும் நீ திருந்தல. செத்தாலும் விட்டுட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறியே? அப்படி இவகிட்ட அப்படி என்ன தாண்டா இருக்கு? நீ அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதும் அந்த பெரிய வீட்டோட மான மரியாதை எல்லாமே போயிடுச்சு. இதுக்கப்புறம் யாராவது என் பையனை அடிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன் மனசுக்கு திருப்தியா இருக்கும்ல? அம்மா. அம்மாவா? எந்த முறையிலடி நீ என்ன அம்மானு கூப்பிடுற? ஓ, இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ என்ன அம்மானு கூப்பிடணும்னு நினைச்சனா? அது உன் மனசுல மட்டும்தான் இருக்கணும். நீ தேவையில்லாம கனவு கண்டுட்டு இருக்காத. எதுக்கு தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்கீங்கம்மா? வாடகை வீடு கிடைச்சதும் இவங்க இங்க இருந்து போயிடுவாங்க. இவங்களுக்கு வாடகை வீடோ இல்ல தங்குறதுக்கு ஏற்பாடோ எதுவும் நீ பண்ண வேண்டாம். இவரு பசங்க செய்யாத எந்த ஒரு பொறுப்பையும் நீ செய்ய வேண்டாம். இவங்க கூட சேர்ந்ததுனால வந்த பலன் தானே ஓ நெத்தியில இருக்கு. டேய், தலையில அடிபட்டு இருக்குடா. ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா சரி வராது. நீ வா. சின்ன காயம்தான்ப்பா, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அதெல்லாம் நாம வீட்டுக்கு போய் முடிவெடுத்துக்கலாம். நீ இப்பவே எங்க கூட கிளம்பி ஆகணும். நீங்க போங்க, நாங்க நாளைக்கு கிளம்பி வரேன். அசிங்கம் பிடிச்ச இந்த ஜென்மங்களுக்காக நீ உன் வாழ்க்கையை நாசமாக்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியாடா? இவன் ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சதுக்கு அப்புறமும் உனக்கு பத்தல. எங்க பையனோட உயிரையாவது எங்களுக்கு விட்டுதா? அப்பா, அம்மாவை கூட்டிட்டு கிளம்புங்க. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். வா கௌசல்யா, நம்ம பையன் அப்பா அம்மாவுக்கே பாடம் எடுக்கிறான். நாம என்ன பண்றது? கஜேந்திரா, நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர வேண்டாம்ப்பா. நீ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற சைட்டுக்கு போயாகணும். ஒர்க் கான்ட்ராக்டரை பார்த்து பெங்காலி ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும்.
நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்கியா இல்லையா? அம்மா நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீ எங்கப்பா இவ்வளவு நேரமா போயிட்டு வர? காலையிலேயே நான் கிளப்புக்கு கிளம்பிட்டேன். விளையாடிட்டு வரும்போது என் பழைய கிளாஸ்மேட்டை பார்த்தேன். சும்மா அப்படியே பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி காலையிலேயே சும்மா பேசிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணணுமா? இதுக்கப்புறம் நீ குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எப்பப்பா நீ ஆஃபீஸ்க்கு வருவ? உங்களுக்கு கம்பெனி, ஆஃபீஸு, பிஸ்னஸ் இதை தவிர வேற என்ன இருக்கு? இதுக்கப்புறம் நமக்கு வாழ்றதுக்கு டைமே இல்லைன்னா எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? கிளப்பு, டென்னிஸ், காரு, பங்களா இந்த வாழ்க்கையெல்லாம் எங்க இருந்துப்பா வந்துச்சு? யாராவது தானம் கொடுத்தாங்களா என்ன? இல்ல, இதை நீங்க ராத்திரி பகலா உழைச்சி கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கீங்க. போதுமா? பசங்க எல்லாரும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்லும் போதுதான் உங்களுக்கு திருப்தியா இருக்கும்ல? நான் சொன்னதுக்கான அர்த்தம் அது இல்ல மகி. நாம 24 மணி நேரமா ஆபீஸ்ல போய் வேலை பார்த்தோம்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். 24 மணி நேரம் நீங்க எதுவும் வேலை பார்க்க வேண்டாம் ராஜு. ஆனா 24 மணி நேரம் பணம் செலவழிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் இல்லையா? நாங்க இங்க என்னமா என்ஜாய் பண்றோம்? நாங்களும் உங்க மாதிரியே தான் வீட்டுக்கும் ஆபீஸ்க்கும் மட்டும்தான் நாங்க எல்லாரும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எப்பயாவது ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறோம். அதுக்கான சுதந்திரம் கூட எங்களுக்கு இல்லையா? உங்களோட சுதந்திரத்தை நான் தடுக்கவே இல்லப்பா. உங்களோட பொறுப்பையும் உத்தரவாதத்தையும் என்னைக்கும் நீங்க மறக்க கூடாதுன்றதுக்காக சொல்றேன். நீங்க சொல்ற வேலையை செய்யறத தவிர ஆபீஸ்ல எங்களுக்கு வேற எந்த வேலையும் இல்லையே. நான் சொல்ற வேலையை நீங்க பாக்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்க மகி? இல்ல, ஆனா அது ஏதாவது ஒரு மேனேஜர் செய்யற சின்ன வேலையா தானே இருக்கு. நீங்க ஆபீஸ்க்கு வரலன்னா எங்களுக்கு பொறுப்பு அதிகமாவே இருக்கும். அப்புறம் நாங்களே எங்க வேலை எல்லாத்தையும் பார்த்து என்னன்னு நாங்களும் கத்துக்குருவோம்ல. நாங்க எப்பவும் குழந்தையா தான் இருக்குன்ற எண்ணத்தை முதல்ல நீங்க மாத்துங்க. நாங்க சொந்தமா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கான அனுமதியோ அங்கீகாரமோ நீங்க என்னைக்காவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? நாங்க என்னைக்காவது ஒரு நாள் சொந்த காலில் நின்று தானமா ஆகணும். நீங்க 3 பேரும் சொன்னதுக்கான அர்த்தம் என்ன மகி? நான் எந்த விஷயத்திலையும் தலையிடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நாங்க அந்த மாதிரி சொல்லவும் இல்ல, எங்களுக்கு அந்த எண்ணமும் இல்ல. நீங்க ராத்திரி பகலா கஷ்டப்படுறத நிறுத்திட்டு இதுக்கப்புறம் நீங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்கன்னு நாங்க சொல்ல வர்றோம். வயசான நீங்க தான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இந்த வீட்டை காப்பாத்தணுமா? வேலை பார்க்கறதுக்கு நாங்க இருக்கோம்ல. என் கூட வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட சாம்ராஜ்யங்கிறது தனியா வேணும். அதுக்காக தான் என்ன கட்டாயப்படுத்தி ஓய்வெடுன்னு சொல்றீங்க. இததான் இப்ப நீங்க என்கிட்ட சொல்றீங்களா? அப்படி ஒன்றும் நாங்க சொல்ல வரல. அம்மாக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்டும் தேவை இல்லையா? அதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். நீ ரொம்ப ஓவரா நடிக்காத மகி. நீங்க பேசுற விதத்தையும் சொல்ற விதத்தையும் என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. என்னை அப்படியே மூலையில உட்கார வைக்க என் பசங்க எல்லாரும் முடிவெடுத்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இது நடக்கணும்ன்றதுக்காக அம்மா சீக்கிரமா செத்து போயிடணும்னு நீங்க எல்லாரும் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கீங்கல்லப்பா? அம்மா, என்னாச்சு சாரதா? காலையில கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கண்ணையும் ஒரு காதையும் மூடினதுக்கு அப்புறமா தான் என்ன மாதிரி வீட்டு வேலை செய்றவங்க வாழ முடியும். பாக்குறதையும் கேக்குறதையும் எல்லாம் ஓப்பனா சொல்ல முடியுமா என்ன? அது மட்டும் இல்லாம இங்க கேக்குறத அங்கேயும் அங்க கேக்குறத இங்கேயும் சொல்ற பழக்கம் எனக்கு இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? உன்னோட குணத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சாரதா. விஜயலட்சுமி காலையில பசங்க கிட்ட ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருந்தான்னு கேள்விப்பட்டேன். அத பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டேன்.
முதலாளி அம்மா ஒரு விஷயம் பேசுறாங்கன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? பசங்க கூட நல்ல சண்டை போட்டு தான் போயிருக்காங்க. அப்படி என்ன சாரதா பேசிக்கிட்டாங்க? முதலாளி அம்மா வீட்ல இருந்தா போதும், இனி பிசினஸ் கம்பெனி எல்லாம் நாங்களே பார்த்து நடத்திக்கிறோம்னு பசங்க 3 பேரும் சேர்ந்து ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. இப்படி சொன்னா உங்களுக்கு கோவம் வரும்ல? நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? நான் பொய் சொல்லுவேனா பாட்டி? என் புருஷன்கிட்ட கூட இது வரைக்கும் நான் ஒரு வார்த்தை கூட பொய் சொன்னதே இல்ல. விஜயலட்சுமி ஆபீஸ்க்கு போகலன்னா கம்பெனியில எந்த வேலையும் நேரத்துக்கு நடக்கவே நடக்காது. இங்க இருக்கிற தண்டங்களால எந்த பலனும் இல்ல. சொத்தை பிரிச்சு வாங்கணும்னு தான் அவங்க ஒரு முடிவோட இருக்காங்க. அத சொல்லி ஏத்தி விடதான் 2 மருமக இருக்காங்க. சொத்தை பிரிக்கணும்னா சொன்னாங்க. இந்த பசங்க கையில கம்பெனியும் பிசினஸும் போச்சுன்னா அது குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி ஆயிடாதா சாரதா? அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு இருக்க மாதிரி அறிவும் விவேகமும் இருக்கணும்ல. வேற யாருக்கு இங்க அது இருக்கு? சரி, லக்ஷ்மி பசங்க கிட்ட என்ன சொன்னா? உடனே அது நடக்காதுன்னு முதலாளி அம்மா தெளிவா சொல்லிட்டாங்க. இதுக்கு பின்னாடி அவங்க பொண்டாட்டிங்க பண்ற பிளான் இருக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. உயிர் கொடுத்த தகப்பனோட சாபத்தை இந்த 3 பசங்களும் வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் கம்பெனி இவங்க கைக்கு போச்சுன்னா எல்லாமே ஒண்ணும் இல்லாம போயிடும்னு நினைக்கிறேன். இப்பவே பங்கு பிரிக்க கூடாதுன்னு நீங்களே எல்லார்கிட்டயும் சொல்லலாம்ல பாட்டி? என்ன இருந்தாலும் இந்த வீட்ல யார் பேச்ச கேட்கலனாலும் உங்க பேச்ச கேட்கணும்ல. அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது சாரதா. எந்த ஒரு முடிவையும் தீர்மானத்தையும் லக்ஷ்மியோட பசங்களே எடுத்துக்குவாங்க. என்னோட காலம் முடியறதுக்கு முன்னாடியே கெட்டவைகளை பார்க்க கூடாதுங்கிற ஒரே ஒரு பிரார்த்தனை தான் எனக்கு இருக்கு. கிச்சன்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? வேலை நிறைய இருக்கு. அம்மா, இடுப்பு ரொம்ப வலிக்குது. 2 மாத்திரை வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா கையில 10 பைசா கூட இல்ல. அந்த அலமாரியில இருந்து நீ 100 ரூபா எடுத்துக்க. சரிங்க பாட்டி. இங்க பாருங்க பாட்டி, 100 ரூபாய் எடுத்திருக்கேன். ரொம்ப நன்றி. போதும் போதும். எங்க அண்ணனை காணோம்? அண்ணே, அண்ணன் எங்க போயிட்டாரு? இப்பதான்ப்பா குளிச்சுட்டு வராரு. ஆஹா, நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க கேரட் ஜூஸை குடிச்சு முடிச்சுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சுட்டு தான் சாப்பிடவே ஆரம்பிப்பீங்க. டேய், மனுஷனா இருக்கும்போது நம்ம ஆரோக்கியத்தை நாம தான் பார்த்துக்கணும். பொழுது ஆரம்பிக்கும் போதே பிராந்தி விஸ்கின்னு நாம குடிக்க கூடாது. ஓஹோ, அப்ப கேரட் ஜூஸ் குடிச்சா மட்டும் டென்ஷன் போயிருமா? ஆமா, நீ என்ன இவ்வளவு டென்ஷனா இருக்க? காலையிலே அம்மா கூட சண்டை போட வேண்டியதா போயிருச்சு. டென்ஷன் ஆகுறதுக்கு இது ஒண்ணு போதாதா? அம்மாவோட சண்டை போடுறது நீங்க மட்டும் இல்ல, எங்களுக்கும் டென்ஷன் தானே. நீங்க என்ன சொன்னாலும் அம்மா கேட்க மாட்டாங்கன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏய், இங்க பாரு, இந்த சொத்தை பிரிச்சு கொடுக்கணுன்ற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிட்டோம்ல, அது என்ன சின்ன விஷயமா? நாம இப்படி சொல்லாம விட்டோம்னா அம்மாவோட சாவு வரைக்கும் இது அப்படியே கண்டினியூ ஆகும். இருந்தாலும் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும்ல. அதுக்காக நீங்க அவங்கள ஆபீஸ் போக வேண்டாம்னு சொன்னா அம்மாவோட கோவம் அதிகமாக தான் ஆகும். அண்ணி, நீங்க சொல்றது மட்டும் இல்ல அண்ணி, ஆபீஸுக்கு போன உடனே அச்சு மாமா அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. அப்படி என்னங்க சொல்லுவாரு? அம்மாக்கு தெரியாம நீங்க என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க?
நாங்க அந்த மாதிரி எதுவும் செய்யல. ம், ம். பின்ன ஊர்ல என்ன நடந்தாலும் எங்க மேல தானே பழி சொல்றாங்க. ஏதோ ஃப்ராட் வேலை பண்ற மாதிரி தெரியுது. ம், அது என்ன கஜேந்திரா? இங்க பாருங்க நீ, நாங்க பண்றதெல்லாம் ஃப்ராடு கள்ளத்தனம்னு அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நீங்களும் அதையே கேக்குறீங்க. ஏதோ ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு ஜெயா. இவங்க அதை மறைக்கிறாங்கன்னு தெரியுது. இல்லன்னா அம்மா ஏன் இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வராங்க? என்னம்மா சீக்கிரம் வந்துட்டீங்க? ஏதாவது மறந்துட்டீங்களா? ஆமாப்பா, மறந்துட்டேன். பசங்களா இருந்தாலும் உங்களெல்லாம் நல்லா அடிச்சு வளர்த்துருக்கணுங்கிறத நான் மறந்துட்டேன். பசங்க நேர் வழியை விட்டுட்டு தப்பான வழிக்கு போறப்போ தடுக்கவும் நான் மறந்து போயிட்டேன்ப்பா. அம்மா நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு எதுவுமே இன்னும் புரியலல்லப்பா? இல்ல. நேத்து ராத்திரி ஆள் வச்சு அசோகன் தலைய உடைச்சிங்களா? அம்மா நீங்க என்னம்மா பேசுறீங்க? அந்த அசோகனை ஆள் வச்சு அடிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல. அது மட்டும் இல்லாம அவனை அடிக்கிறதுக்கு ஆள் வேறையா? அந்த அசோகனை 2 அடி அடிக்கணும்னா எங்கள்ல யாராவது ஒரு ஆள் போதுமே. அசோகனோட சுபாவத்தை வச்சு பார்க்கும்போது எங்க போனாலும் அவன் அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. சந்தையில ரவுடித்தனம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான்ல. நான் கேட்டதுக்கு எனக்கு சரியான பதில் மட்டும்தான் தேவைப்படுது. இந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றீங்களா? ஐயோ இல்லம்மா. எல்லா விஷயத்தையும் நீங்களே கத்துக்கிட்ட மாதிரி இப்ப என்கிட்ட பொய் சொல்ல வேற கத்துக்கிட்டீங்கல்ல? என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும்? ஒருவேளை பொய் சொன்னாதான் நம்புவீங்கன்னா அதையும் சொல்றோம். என்னம்மா பிரச்சனை? எங்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. அது நேத்து ராத்திரி அசோகனை யாரோ அடிச்சு போட்டிருக்காங்க. ஐயோ! இங்க இருக்கிறவங்க யாராவது அந்த மாதிரி வேலையை பாப்பாங்களாமா? அடிதடி சண்டைக்கு போறதெல்லாம் அவனோட பொழுதுபோக்குல ஒண்ணு. அசோகனுக்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருக்காங்க. அவங்கள யாராவது இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்கலாம்ல. கோவப்பட்டு அவனை 2 வார்த்தை திட்டுவோமே தவிர அவனை அடிக்கிற அளவுக்குலாம் நாங்க போக மாட்டோம். என்ன இருந்தாலும் நம்ம அச்சு மாமாவோட பையனாச்சே. ஆமா. சொந்தத்தையும் பந்தத்தையும் யாருமே மறக்காம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. அவன் அடிக்க நீ யாரடா அனுப்பிச்சு வச்ச? தலையில ஒரு சின்ன அடிதான். அவன் ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். அதுவும் அவன் இடத்துல வச்சு அவனை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருந்தமா இல்லையா? கேஸ்ன்னு வந்தா அது வாசவனவையும் பாதிக்கும்ல. நாம தான் அதுக்கு பின்னாடி இருக்கும் தெரிஞ்சா வாசவன நம்ம மேலதான் கோவப்படுவார. நீ ஏன்டா எதுவும் பேசாம இருக்க? மகினா வாசனோட பையன்கிட்ட தான் இந்த வேலையை ஒப்படைச்சேன். சிவராஜன் தான் பத்ரனுக்கு கொட்டேஷன் கொடுத்தது. டீட்டெயில்ஸ் எல்லாமே பேசுனது சிவராஜனும் பத்ரனும் தான். இருந்தாலும் அந்த முயற்சியும் வீணா போச்சு. இதுக்கு பதிலா அவங்கிட்ட நம்ம நேரடியாவே மோதி இருக்கலாம். வேலை நடக்கல, ஆனா நமக்கு கெட்ட பேரு. எவ்வளவுதான் கொடுத்த? அட்வான்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். வேலையை முடிச்சாதான் மீதின்னு சொல்லியிருக்கேன். இன்னி எதுவும் கொடுக்க வேணாம். சொன்ன வேலையை ஒழுங்கா செய்ய தெரியல, இனிமே நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிரு. கையை வெட்ட சொன்னா தலையை வெட்டுறவன் தான் பத்ரன். அவன் எப்படி இதை மிஸ் பண்ணான்னு தான் ஒரே குழப்பமா இருக்கு. அசோகனுக்கு ரொம்ப நல்ல நேரம் போல. ஆமா, இந்த சிவராஜனுக்கும் உனக்கு என்ன பழக்கம்? நீங்க 2 பேரும் ஃப்ரெண்டா? எப்பயாவது ஒரு தடவை பார்த்து பேசிப்போம். அவனை தாராளமா நம்பலானா? என்ன நடந்தாலும் வாசுவனனுக்கு நம்ம மேல கோபம் வரக்கூடாது. அந்த விஷயத்தை நீ தான் பாத்துக்கணும். அது பிரச்சனை இல்லை மகினா. நான் நேர்லயே போய் வாசனா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்.
யார் நீங்க? தாரா தானே? ஆமா. என்ன எப்படி தெரியும்? நான் சிவனோட ஃப்ரெண்டு கஜேந்திரன். சிவானா இங்க இல்ல. வாசோன்னு இருக்காரா? அப்பா மேல இருக்காரு, கூப்பிடுறேன். உள்ள வாங்க. உட்காருங்க. தேங்க்ஸ். குடிக்க ஏதாவது? வேண்டாம். ஹலோ மேளங்குளம், உட்காருங்க. உன் பேரு கஜேந்திரன்ல? ஆமா. எனக்கு உங்க 3 பேரையும் நல்லா தெரியும். ஆனா பேரை சொல்லி கூப்பிடும்போது தடுமாறுவேன். நீங்க 3 பேரும் பயங்கரமான ஆளுங்கன்னு தெரியும். அவங்க 2 பேரும் என்னோட அண்ணனுங்க, மகேந்திரன், ராஜேந்திரன். பேர்ல மட்டும் இல்ல தம்பி, நடவடிக்கையிலையும் அந்த சாட்சாத் இந்திரன் தான் நீங்க. மேளங்குளம் கம்பெனிஸ நம்பர் 1 பிசினஸ் கம்பெனியா நீங்க மாத்திருக்கீங்கல்ல? சார், உங்களோட பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓ, ரியல் எஸ்டேட் டல் ஆனதால எல்லா பிசினஸும் டல் ஆயிடுச்சு. அப்படியே அது போக்கல போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். மேளங்குளம் கம்பெனி மாதிரி என் பிசினஸ் இருக்கா என்ன? நான் தனியா இருந்துதான் இதை பாத்துக்கணும். புத்திசாலியா இருக்கிற 3 ஆம்பளை பசங்களும் அதை விட புத்திசாலியா இருக்கிற ஒரு அம்மாவும். ஒரு கம்பெனி நல்லா போறதுக்கு இதை விட வேற என்ன வேணும்? ஆமா, விஜயலட்சுமி அக்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. உங்களுக்கு உதவி பண்ண சிவராஜன் இருக்கான்ல, அவன் MBA பாஸ் பண்ணிட்டான்ல? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.